பாஜகவும் மோடியும் சொல்றாங்கன்னு சொல்லி நீட் தேர்வை திணிச்சாங்கம்மா. அனிதா ஆரம்பிச்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கா? நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, ஏழை குடும்பத்து பொண்ணு. 1200க்கு 1176 மார்க் வாங்கி தந்த பொண்ணு. அதோட ஒரே கனவு டாக்டர் ஆகணும்னு. அதை செதைச்சு முதல் தற்கொலை அனிதா. அனிதால ஆரம்பிச்சுமா. இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா, சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீத்துஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலினா, கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோத்திலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ் 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா. இந்த 3 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து, நீட் தேர்வு வேணான்னு சொல்லி 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு. நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா